எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீட்ல தினமும் சாமி கும்பிடுறோம், விளக்கேத்துறோம். ஆனா பூஜையோட நிறைவா நாம செய்யற அந்த கற்பூர ஆரத்தி இருக்கே, அதுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய தத்துவம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கற்பூரம் ஏத்துறது வெறும் சடங்கு மட்டும் இல்ல. அது நம்ம மனசையும் வீட்டையும் தூய்மைப்படுத்துற ஒரு உன்னதமான செயல். ஆனா இத சரியான முறையில செய்யலனா அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு இந்த வீடியோல வீட்ல கடவுளுக்கு கற்பூரம் எப்படி ஏத்தணும், எந்த தப்புகள செய்யக்கூடாதுன்னு தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஏன் கற்பூரம்? மத்த பொருள்களை எரிச்சா சாம்பலோ இல்ல மிச்சமோ வரும். ஆனா கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சா அங்க எதுவுமே இருக்காது. இது எதை குறிக்குதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம், அகங்காரம் எல்லாம் எரிஞ்சு மறைஞ்சு நாம அந்த இறைவனோட கலக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட தத்துவம். கற்பூரம் எரியும் போது வர்ற அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கிற அறியாமைய நீக்கி ஞானத்தை உண்டாக்குதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ முறையான வழிமுறைய பாப்போம். கற்பூர தேர்வு. முடிஞ்ச வரைக்கும் பச்சை கற்பூரம் அல்லது நல்ல தரமான பீம்சேனி கற்பூரத்தை யூஸ் பண்ணுங்க. செயற்கை வாசனையுள்ள கற்பூரத்தை விட இதுதான் ஆன்மீக ரீதியாவும் ஆரோக்கிய ரீதியாவும் சிறந்தது. ஆரத்தி தட்டு. கற்பூரம் ஏத்துறதுக்குன்னு தனியா பித்தளை அல்லது செம்பு ஆரத்தி தட்டு வச்சுக்கோங்க. தட்டு சுத்தமா இருக்கணும். நேரம். பொதுவா விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் பூஜையோட கடைசியில தான் கற்பூரம் ஏத்தணும். இப்போ முக்கியமான பகுதிக்கு வரும். நேரடியா ஏத்தாதீங்க. தீக்குச்சிய கிழிச்சு நேரடியா கற்பூரத்துல வைக்கக்கூடாது. முதல்ல ஒரு தீபத்தையோ அல்லது அகல் விளக்கையோ ஏத்திட்டு அந்த சுடர்ல இருந்து கற்பூரத்தை ஏத்துறது தான் முறை. சுற்றும் முறை. கற்பூரத்தை ஏத்துனதும் சாமி சிலைக்கு முன்னாடி ஓம்கார வடிவத்திலையோ அல்லது கடிகார முள் சுற்றும் திசையிலையோ 3 முறை சுற்றணும். உயரம். சிலைக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு போகாம ஒரு மிதமான தூரத்துல வச்சு ஆரத்தி காட்டுங்க. மந்திரம். கற்பூரம் காட்டும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களையோ அல்லது ஓம் நம சிவாய போன்ற எளிய மந்திரங்களையோ சொல்லிக்கிட்டே செய்யறது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைபை உருவாக்கும். அவ்வளவுதான் நண்பர்களே. இனிமே உங்க வீட்ல கற்பூரம் ஏத்தும்போது இந்த முறைகளை பின்பற்றி பாருங்க. உங்க மனசுல ஒரு பெரிய அமைதியையும் வீட்ல ஒரு தெய்வீக கடாட்சத்தையும் கண்டிப்பா உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீகம் பத்தின இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.